ஸோ ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த சமையல்னு பார்த்தீங்கன்னா பிரெட் ஜாம் சாக்லேட் இது மூணுத்தையும் வச்சு ஒன்று செய்ய போகிறேன். எப்படி வர போடுன்னு எனக்கு தெரியாது, பார்ப்போம். ஸோ தேவையான பொருட்கள் என்னவென்று பார்த்தீங்கன்னால், ஐயோ எப்படி காட்டுங்கிட்டு ஓகே, ப்ரெட்டு, இதோ ஜாமு, ஏதாச்சும் ஒரு சாக்லேட். நான் டைரி மில்க் வாங்கிட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் இதோ இந்த என்னது முந்திரி தானே, முந்திரியா என்னது இது தேவை. அதுக்கப்புறம் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வும் தேவை. அதுக்கப்புறம் என்னென்னலாம் வேணுமோ போக வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ப்ரெட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெட்டு எடுத்துக்கிட்டு இதோ இந்த 4 முனை இருக்குது தெரியுமா, ப்ரௌன் கலர் முனைகள், அதை கட் பண்ணிக்கோங்க. தேவையில்லை ராணி, என்னடா கட் பண்ண எப்படிக்கா போகிற நீ, பார்ப்போம். அப்படிந்து இது எப்படி வர போடுன்னு எனக்கே தெரியல, பார்ப்போம். கட் பண்ணிக்கோ. சும்மா என்ன இப்படிக்கா கட் பண்ணிக்கோங்க. தெரிதா, இதெல்லாம் தூங்கி அப்படிக்கா எங்கேயாச்சும் உரமாக போட்டுங்க முடிஞ்சா. இது நான் எங்கேயாச்சும் போட போகிறேன், இந்த தட்டிலே போட்டுங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, உருட்டுக்கட்டை இருக்குல்ல, அதை வச்சு நல்லா அகலப்பட்டிக்கோ. இப்படிக்கா உருட்டி எவ்வளோ முடியுமா உருட்டு எப்படி வர போடுன்னு எனக்கே தெரியல. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் என்றால், ஜாம் எடுத்துட்டு நல்லா தடவி ஊற்றுங்க அது மேலே. என்னடா ஓப்பன் ஆக மாட்டீங்களா, ஓப்பன் ஆக மாட்டேன், இருங்க ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேமரா அவுட் ஆஃப் வியூ ஆல்ரெடி. ஜாம நான் வாசனை பிடிச்சே ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது சாப்பிட்டு வாசனை பிடிச்சி எல்லாமே பாட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஜாமு நம்ம ஊரில் யாரும் ஜாம் விற்க மாட்டாங்களோ, வேறு இல்லையே விற்கிறாங்க, நானும் சாப்பிடல. நல்லாதான் பாருது. போய் ஸ்பூன் எடுத்துட்டாங்க ஒரு நிமிஷம். இதோ வந்துவிட்டேன். ஸ்பூன் எடுக்க போன இடத்துல பால் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் இப்போ வேணாம், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, இதை எடுத்து இது மேலே போடா தடவிக்கோங்க. போடா போடா. ஐயோ, ஜாமு கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கத்தியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. கத்தி என்ன அப்படின்னு தெரியலையே. இது இல்லைன்னா கையால் தடவி விட்டுக்கோங்கப்பா, கையால் தடவைனா வருது. கேட்குறானே தெரில. என் சவுண்டு கேட்குதோ இல்லையோ, அந்த பஸ்காரன் சவுண்ட் மட்டும் நல்லா கேட்குது. நேரத்தை சொல்ல கரிகாரம் ஏய் உடுக்கடா உடுக்கா. ஏதோ பண்ணி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இதை உருட்டிக்கோங்க நல்லா. உருட்டுடா. உருட்ட முடியல, உருண்டை பிடிச்சிக்கிறேன்.
என்னடா இது வரமாட்டேங்குது. இது வரல, நான் ட்ரை பண்ணோம். போன தாட்டி கட் பண்ணிட்டேன், இந்த தாட்டி கட் பண்ணாமலே பண்ணுறேன். இல்லைனா இப்படி பண்ணிடலாம் சாண்ட்விச் மாதிரி. இதுக்கா ஜெண்டுக்கா கட் பண்ணிக்கோங்க. இது பாத்தியா ப்ரோ, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அதிகமாக ஜாமை தடவைங்க, இது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஏய் ஜாம் போடா. சாப்பிடுபவர்கள் யாரும் கவலைப்பட வேணாம், கைவி தான் இருக்குது, கவலைப்படாதீங்க. அதனால இதாக தடவிக்கோங்க. நல்லா தடவியாச்சு. இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுப்பா, இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்படிக்கா தடவி லோ பாருங்க, எடுத்து காமிக்கிறேன். தடவியாச்சு, ஜாலி. அப்படியே இப்படிக்கா மேலே சாண்ட்விச் மாதிரி வச்சுருங்க. இது இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ திருப்பியும் சொல்கிறேன், கையை க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட சண்டைக்கு வராதுங்க. கை க்ளீன் பண்ணி தான் இருக்குது. ப்ரூஃபெல்லாம் காட்ட முடியாதுங்க, ப்ரூஃப் இல்லை. கை ஆனால் க்ளீனாக தான் இருக்குது. வரும்போது கை தான் வந்தேன். ஸோ பயப்பட தேவையில்லை, சாப்பிட்டவர்கள் யாரும். ஸோ நம்மகிட்ட ஒரு 8 பிரெட்டு ரெடி ஆகிடுச்சு, பார்த்துக்கோங்க. எப்படி காமிக்கிறது, இப்படிக்கா காமிக்கிறேன். துடுங்க். ஸோ அடுத்து என்ன பண்ணோன்னா, சாக்லேட்டை ஒவ்வொன்றா பிரித்து இந்த மாதிரி யாராச்சும் ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் பிரித்து எல்லாத்தையும் போட்டுருங்க. நான் ஒரு 10 டைரி மில்க் வாங்கியிருக்கேன். 10 ரூபாய் டைரி மில்க் 10 வாங்கியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ வேணும்? அதிகமாக தான் போடணும், ஆனால் கொஞ்சம் இருக்கிற பிரெட்டை அதிகமாக போடணும். இதுக்கே 10மான்னு தெரில, 10ன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஏமா வச்சுக்கோங்க. 10 டைரி மில்க் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு வேளை சமைச்சா. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி யாராச்சும் ஸ்டவ் எடுத்துக்கோங்க. நான் எலக்ட்ரிக் ஸ்டவ் எடுத்துட்டேன். வீட்டில் ஸ்டவ் இல்லைலாம் இல்லை, மேலே எடுத்து வந்துட்டேன் பிடுங்கி. ஸோ ஆன் பண்ணுவோம். இந்த சக் நான் ஆயிடுச்சா. என்ன பண்ணணும், டீப் ஃப்ரையா என்னென்னமோ இருக்கே. தோசை சப்பாத்தி இல்லை, டைம் செட்லாம் இல்லை, என்னென்னமோ இருக்குது. கீப் வார்ம். ஹாட் மில்க் கொடுத்துடலாமா, இல்லை கீப் வார்மேர் கொடுத்துடலாமா? ஷார்ட் முதல்ல ஆன் பண்ணிப்போம். ஆன் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் இல்லை, கீப் வார்ம் அவ்வளோதான். சரி மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இது உள்ளே தண்ணி நல்ல தண்ணி தான், யாரும் கவலைப்பட தேவையில்லை. நல்லாவே ஊற்றிக்கோங்க. தெரியல, இது போகிறோம். அப்படியே இந்த சாக்லேட்டு உள்ள சாக்லேட்டு போட்டது அதை தூக்கி உள்ளே வச்சிருவோம். ஆறு மாட்டம் அப்படியே சிங்கிச்சான்னு இப்படிக்கா நடக்கட்டும். மெல்ட் ஆனோன்னே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லா அப்படியே குழன்னு விழும். பாட்டிங்கானா அடியும் புச்சக் 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 புச்சக். இப்படிக்கா விழும்போது நிறுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கட் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், இதுக்காகவே ஒரு முந்திரி பாக்கெட் ஒன்று வாங்கி வச்சேன். கீழ முடியலையே. கீச்சாச்சு. என்ன பண்ணுறீங்க, இந்த முந்திரியை எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கோங்க.
இப்படியே போடாதீங்க, உடச்சிட்டு போடுங்க. என்கிட்ட உருளைக்கட்டை இருக்கு, அதனால அதை வச்சு வச்சுட்டேன். என்ன அந்த கட்டை இப்படிக்கா உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு உள்ளே போட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் சின்னதாக அழகாக இருக்கும். டோ பார்த்துக்கிட்டீங்களா? டோ இவ்வளோ தான் இருக்கணும். ஒன்றா போடு. இதுவும் பக்கத்தில் இருக்கட்டும், இது அப்படியே இடையே போட்டுட்டோம். ஸோ இப்படிக்கா ஒவ்வொன்றா உடச்சி போட்டே இருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ முந்திரி போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அது சொல்கிறதுக்காக தான் வந்தேன். சாக்லேட்டு இது என்னது மெல்ட் பண்ணும்போது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நானும் மெல்ட் ஆகும்னு பார்த்தா மெல்ட்டே ஆகலை. தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி இல்லைனா பால் பெஸ்ட்டு. தண்ணியை விட பால் ரொம்ப பெஸ்ட்டு. இது கொஞ்சம் லைட்டாக இது என்னது சுகரை குறைக்கும் தண்ணி. ஆனால் பால் அப்படி இல்லை, கொஞ்சம் ஏற்றும் தான். அதனால் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்போறம் அந்த மெயின் திங்ஸ் கம்ஸ். தூக்கி எங்கடா வைக்க? போ, மணி அடிக்கிற மாரி இருக்கு. இதை தூக்கி இப்படிக்கா வச்சிடலாம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அதில் ஜாம் தடவினாருக்கு அப்புறமா இது ஜாம் தடவினால ஜாம் இந்த ஸ்பூனில் தான் எடுத்தேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அதை கைவிட்டு தான் சாக்லேட் இது நிறைய சாக்லேட் உள்ளே போட்டேன். அதுலேயும் ஹைஜீனிக்குன்னு வந்துடாதீங்க. நான் ரொம்ப ஹைஜீனிக்கான பேசன். கை வச்செல்லாம் கணக்கில் எடுத்துக்கூடாது ப்ரெட்டில். அதான் ஜாமில் கை வச்சாலும் அதை சொன்னேன். ஸோ இப்படிக்கா போட்டு எடுத்து கொஞ்சம் இப்படி போட்டிங்கன்னா அப்படியே இப்படியும் போட்டுருங்க. ஓகேவா? இப்படிக்கா ஆற விடணும், பார்த்துக்கோங்க. இப்படிக்கா போட்டு எடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. கொஞ்சம் கையெலாம் நழுவுது. ஸோ போட்டு எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணுன்ட்டு திரும்பியும் கட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ டிப் பண்ணி இப்படிக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பேப்பர் போடுறது நல்லது இருக்கும். ஏனென்றால் அப்புறம் இது ஃப்ரீசரில் வைக்கணும் இப்போ. ஸோ ஃப்ரீசரில் வச்சுட்டா இது கட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் எடுக்கும்போது ஒட்டாமல் வந்துடும். ஸோ இதில் ஒன்றும் முந்திரியை போடணும். முந்திரியை போட்டுடுறேன். முந்திரி அதிலே இருக்குது பாதி. ஸோ ஃப்ரீசரில் வைக்கும்போது போகிறேன் போய் எல்லாம் இதோட முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதான் சிம்பிள் டிஷ். ஃப்ரீசரில் வைக்க தேவை எதுக்கு பார்த்துக்கிட்டு. ஃப்ரீசரில் வச்சுருந்த தெரியும்ல, வச்சுருங்க. ஓகே? ஸோ until then signing off from Darwin. Bloody sweet. ஹைஜீனிக்காக இருக்கும். சாஃப்ட்வேரில் எதுவும் பிரச்சனை இருக்காது, கவலைப்படாதீங்க. பாய்.